எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஸ்பெஷல் கட்லெட் ரெசிபி தான் உங்களோட காட்ட போறேன். இது ரஷ்யன் சிக்கன் கட்லெட்ஸ். கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ வாங்க இந்த ரஷ்யன் சிக்கன் கட்லெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரஷ்யன் சிக்கன் கட்லெட்ஸ் பண்றதுக்கு குக்கர்ல 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் போடுறேன். இதுல 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு, நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு 1/4 கப் தண்ணி ஊத்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. சிக்கன் வெந்ததும் சிக்கனையும் வேக வச்ச தண்ணியும் தனித்தனியா எடுத்து வச்சிருங்க. நம்ம தண்ணியை அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸை நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சுக்கோங்க. சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. பார்த்தாவே நல்லா தெரியும் எவ்வளவு சாஃப்டாக வெந்திருக்குன்னு. சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீசஸாக நல்லா பிச்சு எடுத்தாச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சிருங்க. நெக்ஸ்ட் நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு இல்லாத வெண்ணெயை சேர்க்குறேன். வெண்ணெய் உருகுனதும் இதில் 1/2 கப் பொடியாக நறுக்கின பீன்ஸ், 1/2 கப் பொடியாக நறுக்கின கேரட், 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிறது, 1/4 கப் வெங்காயத்தாள் வெங்காயம் நறுக்கினது, எல்லா காயும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க. இப்போ மீதி இருக்கிற சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் வேக வச்ச தண்ணி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் காயும் வேகறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா காயும் மாவை நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் கொதிக்க வச்ச ஆற வச்ச பால் ஊத்துங்க. பால் ஊத்தும் போது மசாலா நல்லா கிரீமியா கிடைக்கும். 1/4 கப் பாலை பாதி பாதியா சேர்த்திருக்கேன். மசாலா இந்த மாதிரி நல்ல கிரீமியா ஆனதும் பிச்சு வச்ச சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் மசாலாவை நல்லா அப்சார்ப் பண்ணி நல்லா திக்காயிடுச்சு. கடைசியா வெங்காயத்தால சேர்த்து கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா உப்பு ஆட் பண்றேன். சிக்கன் கட்லெட்ஸ்க்கான மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடாயில இருந்து இது ஒரு பவுலுக்கு மாத்திட்டு நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறுனதும் கொஞ்சமா உள்ளங்கையில எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ கையில ஒட்டாம வரும். கொஞ்சமா சிக்கன் மசாலாவை எடுத்துட்டு ரோல் பண்ணி லைட்டா பிரஸ் பண்ணி ஓவல் ஷேப்ல பண்றேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க ஷேப் பண்ணிக்கோங்க. எல்லா கட்லெட்ஸும் ரெடி பண்ணதும் 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜ்லயே வைங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்தி லைட்டா பீட் பண்ணிக்கோங்க. கட்லெட்ஸை கோட் பண்றதுக்கான இன்கிரீடியன்ஸை முட்டை அப்புறம் பிரெட் கிரம்ஸ் ரெண்டையுமே நான் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரெடி பண்ண ஒரு சிக்கன் பேட்டியை எடுத்துட்டு முட்டையில டிப் பண்ணுங்க. பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல வச்சு நல்லா ரோல் பண்ணுங்க. ஃபுல்லா கோட் ஆகிற மாதிரி ரோல் பண்ணணும். பிரெட் கிரம்ஸ் எப்படி வீட்லயே ரெடி பண்ணலாம்ன்ற வீடியோ நம்மளோட ஹோம் குக்கிங் சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை பார்த்து நீங்க செய்யலாம். இதே மாதிரி எல்லா சிக்கன் பேட்டிஸையும் ரோல் பண்ணிடுங்க. கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ண சிக்கன் பேட்டிஸை மெதுவா எண்ணெயில போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. எனக்கு சிக்கன் கட்லெட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். என்னோட ஃபேவரட் ஸ்நாக்னு கூட சொல்லலாம்.
பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலர்ல பார்க்கவே சூப்பரா இருக்கு. ரொம்பவே டேஸ்டியான ரஷ்யன் சிக்கன் கட்லெட்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடா சைட்ல கெச்சப் வச்சு நான் சர்வ் பண்றேன். நீங்க வேணும்னா நீங்க புதினா சட்னி இல்லைன்னா மேயோனேஸ் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். இந்த பேட்டிஸை நீங்கள் முன்னாடியே கூட செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். நான்வெஜ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ரஷ்யன் கட்லெட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.